என் பிள்ளையே, சஷ்டி நாளை மறக்காமல் நீ தொடர்ந்து பல வருடங்களாக பிரார்த்தித்து வருகிறாய். உன் ஆசை, கனவு, லட்சியம் அனைத்தும் நான் அறிவேன். உனக்கு கிடைத்த வாழ்வில் நிறைய துன்பங்களை நீ சந்தித்தது உன் கர்ம வினைகள் தீர்ப்பதற்காகத்தான். அதற்காக அந்த துன்பங்கள்தான் உன் வாழ்க்கை என்று நீ தவறாக முடிவெடுக்க கூடாது. உன்னுடைய விரதத்தின் சக்தியால் மிகப்பெரிய வினைகளை கூட பெரிதாக போராடாமல் எளிதாக தீர்க்க முடிந்தது. உன்னுடைய ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன். ஆனால் அந்த ஆசைகளால் உன் வாழ்வில் மீண்டும் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுபோன்ற ஆசைகள் சிலவற்றை நான் உனக்கு நிறைவேற்றி தந்துள்ளேன். உன்னுடைய விரதத்தின் பலன்கள் உன்னை மட்டும் இல்லாமல் உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் பிரியமானவர்களுக்கும் நீ வேண்டியபடி சென்று சேரும். உன் உடலின் ஆரோக்கியத்தை நான் மேம்படுத்தி தந்துள்ளேன். உன் தேவைகளை நிறைவேற்ற புதிய வாய்ப்புகளை தந்துள்ளேன். உன்னுடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு காலத்திலும் நிறைவேற்றி வந்துள்ளேன். இருந்தும் நீண்ட நாட்களாக உன் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கும் ஒரு முக்கியமான பிரார்த்தனைக்காக நீ தொடர்ந்து விரதம் இருக்கிறாய். அது இந்த வருடத்தில் நிறைவேறும் பிள்ளையே. தொடர்வாய் நம்பிக்கையோடு. நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று உன்னுடன் உன் விரதம் பற்றி பேச வந்துள்ளேன். உன் விரதம் எப்படி இருந்தாலும் மனதில் எதிர்மறை எண்ணம் இல்லாமல் என் முன் வந்து நிற்கும்போது உனக்கு தேவையான சக்தியை, ஆற்றலை வழங்கி உன்னை வழிநடத்துவேன். உன் விரதம் வெற்றியடையும்.